வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, வருகின்ற 4ஆம் தேதி மகா சிவராத்திரி வருகின்றது. அன்றைய இரவு முழுவதும் கண் விழித்து இறை சிந்தனையோடு பக்தி மார்க்கத்தில் இருந்தால் அந்த வருடம் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்க்கை வளங்கள் அதிகமாகவும் கிடைக்கும் என்று நம் முன்னோர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த தினத்தில் அனைவரும் இரவு முழுவதும் கண் விழித்து கோயில்களிலும் வீடுகளிலும் பூஜைகள் செய்து தங்களை மேம்படுத்தியிருக்கிறார்கள். ஆக சிவராத்திரி என்றால் என்ன, மகா சிவராத்திரி என்றால் என்ன, அந்த 4 ஜாமங்களிலும் எந்த விதமான வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றி இன்று நாம் சிந்திக்கலாம். பொதுவாக இந்த சிவராத்திரி மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி என்று பல சிவராத்திரிகள் இருந்தாலும் கூட இந்த மாசி மாசத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி மிக விசேஷமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால் நவ கிரகங்களில் வரக்கூடிய ஆற்றல்கள் அன்றைய தினம் அதிகமாக இருக்கின்றது. ஆகவேதான் நம் முன்னோர்கள் அமாவாசை தினங்களில் விரதம் இருந்து இறை சிந்தனையோடு பலவிதமான ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். முதலில் நாம் இந்த மகா சிவராத்திரி என்ன என்று பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அழிந்து விட்டதாகவும் இந்த உயிர்களை மீண்டும் படைக்க வேண்டும் என்று சொல்லி பார்வதி தேவி சிவனை நினைத்து இரவு முழுவதும் கண் விழித்து தியானம் செய்ததாகவும் அந்த தியானத்தில் மகிழ்ந்து சிவன் மீண்டும் இந்த உலகத்தை உயிர்ப்பித்ததாகவும் அன்றைய தினமே மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது என்று புராணங்கள் சொல்கின்றன. ஆக இந்த உலகம் மீண்டும் படைக்கப்பட்டது, உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போது அன்றைய தினம் மிகுந்த ஆற்றல் உள்ள நாளாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆக அந்த நாளிலே நாம் மனம், உடல் மற்றும் எல்லா நிலைகளிலும் இறை சிந்தனையோடு மேம்பட்டு இருந்தால் நாமும் அந்த வளங்களை பெற முடியும் என்பதை இது அர்த்தமாகிறது. ஆக இந்த மகா சிவராத்திரி அன்று 4 ஜாமங்களில் கோயில்களில் பூஜை நடக்கும். இந்த 4 ஜாமங்களிலும் என்ன விதமான வழிபாடுகள் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்ற போது நம் முன்னோர்கள் ரிக், யஜுர், சாம, அதர்வன என்று 4 வேதங்களை வகுத்திருக்கிறார்கள். அதன்படி ரிக் வேதம் என்ன சொல்கிறது என்று கேட்டால் போற்றுதல், துதித்தல் என்று சொல்கிறது. இறைவனை சுலோகங்கள் சொல்லி அவருடைய திருநாமங்களை சொல்லி இறைவனை போற்றுதல். அந்த முதல் ஜாமத்தில் இறைவனை பற்றிய பெருமை மிகுந்த பாடல்களை சுலோகங்களை படித்து நாம் மனதை அந்த வழியில் செலுத்த வேண்டும். இரண்டாவது யஜுர்வேதம் என்ன சொல்கிறது என்று கேட்டால் வழிபடுதல், யாகங்கள் வளர்த்தல். ஆக இரண்டாவது நிலையிலே இந்த பூஜைகள் செய்வது மற்றும் யாகத்தின் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்தி வழிபடுவது. மூன்றாவது நிலையில் சாம வேதம் என்று சொல்கிறது கேட்டால் இசை, சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது. அதாவது கீதையிலே கூட கிருஷ்ணன் சொல்கின்றான், வேதங்களில் நான் சாம வேதமாக இருக்கின்றேன் என்று. ஆக அந்த வேளையிலே பக்தி மிகுந்த பாடல்களை பாடி மனம் சந்தோஷமான நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது. அந்த 4வது நிலையில் அதர்வன வேதம் தந்திரங்கள், மந்திரங்கள் சொல்லி எதிரிகளை ஒடுக்குதல் மற்றும் அடக்கி ஆளுதல் என்ற நிலையிலே சொல்லப்படுகிறது. ஆக இந்த 4 ஜாமங்களில் 4 வேதங்களின் முறைகள் கொண்டு நம் முன்னோர்கள், சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் தங்களுடைய சக்திகளை பெருக்கி இருக்கிறார்கள். அதன் மூலம் சிறப்பான வாழ்வை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் மிகச் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பொதுவாக நிமிர்ந்த நிலையில் அமர்ந்திருக்கும் போது நமது மூலாதாரத்தில் உறங்கக்கூடிய குண்டலின் சக்தி நம் உச்சிக்கு, அதாவது தலை மூளை பகுதிகளுக்கு வருகின்றது. அப்படி வருகின்ற போது மூளையின் செல்கள் மிக அபரிதமான சக்தி பெற்று சிந்திக்கும் திறன் மேங்குகிறது. ஆகவேதான் வகுப்பறைகளில் சொல்கிறார்கள் நிமிர்ந்து உட்கார், நிமிர்ந்து உட்கார் என்று. ஆக இந்த நாள் முழுவதும் நாம் நிமிர்ந்த நிலையில் உட்கார்ந்து கோயில்களிலோ அல்லது வீடுகளிலோ பூஜைகள், தியானங்கள் மற்றும் தவ நிலையில் இருக்கும் போது அளப்பரிய சக்தி, அந்த குண்டலின் சக்தி நம்முடைய தலைக்கு உச்சி பகுதிக்கு வருகின்றது. அதன் மூலம் நாம் தெளிவான மனநிலையை பெறுகிறது. ஆக முதல் நிலையில் ரிக்வேதத்தின்படி அறிவு நிலை மேம்படுகிறது. இரண்டாவது நிலையில், அதாவது யஜுர் நிலையில் மனம் ஒருநிலைப்படுகிறது. சாம வேதம் நிலைப்படி இசை மூலம் மனம் சந்தோஷமான நிலை அடைகிறது. அதர்வன வேதத்தின் மூலமாக தந்திரம், மந்திரம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய எதிரிகள், எதிர்ப்புகள் மற்றும் குழப்பமான மனநிலை தெளிவாகி வாழ்க்கை வளங்களை நோக்கி வளரக்கூடிய அந்த சிறப்பான நிலை அடைய முடிகிறது. ஆக பொதுவாக இந்த காலங்களில் நாம் வேறு எந்த செயல்களிலும் ஈடுபடாமல் இறை சிந்தனையோடு மனதை ஒருமுகப்படுத்தி நம்முடைய நிலையில் மேம்படுவதற்கான நாளாக அமைகின்றது. ஆக இந்த மகா சிவராத்திரியை நீங்கள் அனைவரும்
இரவு முழுவதும் கண் விழித்து ஏதோ ஒரு வகையில் தியானம் செய்தால் தியானம் செய்து கொள்ளுங்கள், அல்லது ஒரு நல்ல ஒரு அறிவியல் ரீதியான புத்தகம் படித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எது உங்கள் மனநிலையை உயிர்ப்பித்து இருக்குமோ அந்த வழிகளில் வாழ்க்கை வளங்களை பெருக்கிக் கொள்ள இது ஒரு நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே அந்த நாளில் நாம் அனைவரும் நம்முடைய முயற்சிகளில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தொழில்களில் மேலும் மேலும் வளர்வதற்கு இதை பயன்படுத்திக் கொள்வோம். மேலும் இது போன்ற பயனுள்ள கருத்துக்களை தெரிந்து கொள்ள நமது இறை ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழால் இணைவோம், தரம் எழுந்து தரணியாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.